கிட்ட எதை சொன்னாலும் ரொம்ப மெல்ட்டிங் மைண்டாகவே இருப்பாங்க. அது போல் இருக்கவங்கள அவங்கள சுற்றி இருக்கவங்க ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் அவங்கக்கிட்டேருந்து உழைப்பு, பொருள் எல்லாமே உறிஞ்சிக்க முடியுமோ உறிஞ்சிப்பாங்க. அப்புறமா தூக்கி போட்டுருவாங்க. நீ என்ன பெருசாக செஞ்சிட்ட நீ, அது பிறகு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம வந்து கைண்ட் ஹார்ட்டடாக இருக்க வேண்டியதான், ஆனால் பேக்குத்தனமாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுத்து தெரிய வருதா, கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்துடலாம். ஏன்னா உங்களுடைய நேச்சர் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. நீ நல்ல ஹெல்ப்பிங் மைண்டு, எதை சொன்னாலும் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பீங்க, எல்லாமே பொருள் உதவும் பண்ணுவீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்மளை நல்ல முழுக்க மொட்டை அடிக்க பார்ப்பாங்க. அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும், எல்லாமே செய்யணும். ஆனால் நம்மளை ரொம்ப உபயோகப்படுத்திட்டு தூக்கி போட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது அந்த வலி நம்மளால் தாங்க முடியாது. நம்ம அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கோம் இல்லையா, அதனால் அந்த வலி நம்மளால் தாங்கவே முடியாது. அப்படி இருக்கவங்கக்கிட்ட நாம் கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு அவங்களுடைய நேச்சர் என்னன்னு புரிஞ்சுக்கிச்சா, உங்களை போலவே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காங்களோ, வி கேன் லீட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப், அவர் ரிலேஷன்ஷிப். ஆனால் உங்களை தூக்கி போட்டுறாங்க, நீ என்ன பெருசாக நீங்கள் செஞ்சிட்டீங்க பண்ணிட்டீங்க, எல்லாம் ஊரில் பண்ணாதா இப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலர் இருக்காங்க. 90% ஆஃப் பீப்புள்ஸும் அது போல் தான் இருக்காங்க. அது போல் தெரிஞ்சிச்சுன்னா தூரமாக வந்துடணும். இவங்க நல்லா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் வேலை காரியம் ஆகிற வரைக்கும் நம்மளை கூட வச்சுக்கிறாங்க, முடிஞ்ச உடனே நம்மளை கொஞ்சம் கழட்டி விடுறாங்கன்னா அவங்க முன்னாடியே நீங்கள் வெளியே இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு வெளியே வந்துடுங்க. ஏன்னா நாம் அந்த இடத்துல பேக்குத்தனமாக ஆக வேண்டாம். போதும், கொடுத்தது போதும், செஞ்சது போதுன்ட்டு அவங்களுடைய நேச்சர் புரிஞ்சுக்கின்னு வெளியே வந்துடலாம். அவங்க உங்களை போலவே இருக்காங்களா, நல்ல அழகாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணலாம். கரெக்டானே?